விவோஸ் வெல்கம் பேக். இறந்தவர்களோடு பேச முடியும் அப்படின்னு சொல்லவங்க ஒரு பக்கமும், பிசினஸ் அது ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடியவங்க இன்னொரு பக்கமும். தலை துண்டா, ஆமா தலை துண்டா, கழுத்து துண்டா, குடல துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கேன். இறந்தவர்களோடு பேச முடியும் அப்படின்னு சொல்றீங்க, எதன் அடிப்படையில சொல்றீங்க? ஒரு மனிதனுடைய ஆத்மா பிறக்கும் பொழுது இறைவனால கொடுக்கப்பட்டு ஒரு பெண்ணோட கர்ப்பத்துல செலுத்தப்படுது. என்னதான் நடக்கும்னு கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்ல போறேன். அந்த ஆத்மா மனிதனா பிறந்து இந்த பூமியில இறந்ததற்கு பிறகும் மீண்டும் அது இறைவன் கிட்டயே போகுது. லோகத்துல அது வசிக்கும். அந்த நேரத்துல நம்ம அந்த ஆத்மாவை தொடர்பு கொண்டு பேச முடியும். ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அவங்ககிட்ட இருந்து எனக்கு செய்தி கிடைக்கணும்னு உங்கள்கிட்ட கேட்கறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? குட் கொஸ்டின். முதல்ல அந்த இறந்தவங்க அந்த ஆத்ம லோகத்துல இருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க இருந்தாங்கன்னா பேசலாம். ஆனா அவங்க மறுபிறவி எடுத்துட்டா பேச முடியாது. எதிர்த்தரப்புல இருக்கவங்க நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவங்க, உங்களால ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்கள நம்ப வைக்க முடியுமா? உடனே பண்ண முடியாது, ஒரு நாட்கள் ஆகும். எதுக்கு இந்த ஒரு நாள்? பூஜையில வச்சு 2-3 மணி நேரம் ஆகும். அந்த ஆத்மாவை இருக்கான்னு செக் பண்ணி அவங்க இருந்தாங்கன்னா அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு அனுமதி வாங்கிட்டு அவங்க அனுப்பி விடுவாங்க. அப்படி யார்ட்ட அனுமதி வாங்கணும்? ஐயோ, உனக்கு எல்லாத்தையும் புளி போட்டு விளக்கணும் போல் இருக்க. அங்க இருக்கிற சக்திகள் அவங்க அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு சில நிமிடங்கள் தான் பேசுவாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு சில நிமிடங்கள் பேசிட்டு கேட்கிற கேள்விக்கு அவங்க குடும்பத்தாருக்கு என்ன பதில் சொல்லணுமோ அதை சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. என்ன பார்த்தா அப்படியே நம்புற மாதிரியா தெரியுது? எங்க அப்பா செத்து கொஞ்ச நாள்ல எங்க அப்பா மாதிரி ஒரு உருவம் ஒயிட் கலர்ல இது கட்டிங்க ட்ரெஸ்ஸுக்கு போட்டுக்கினா உட்காந்து இருக்குது. ஏன்ச்சு உள்ள வாப்பான்னு சொல்றேன். நீ போமா உள்ள ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. நான் உள்ள வந்து பாக்குறேன், வரேன்னு சொன்னாங்களே, வரலையான்னு போய் பார்த்தா வெளியே ஆளே இல்ல. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஐயோ தாத்தா, உண்மையாவே ஆத்மா கிட்ட செத்த ஒரு 3 நாள்ல நான் பேசினேன் சார். அதுக்கப்புறம் பேசல. அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல. நான் அப்ப வந்து பாத்துக்கிட்டு அதிக பத்தி தரமா பேசிட்டு இருக்கேன். மத்த நாள்ல கனவுல தான் பாத்துருக்கேன். ஓகே, நீங்க கனவுல கேட்டீங்களா? ஏன் அதுக்கப்புறம் வரலன்னு கேட்டீங்களா? அது அனாவசியம். அப்ப கேட்க தோணல அதெல்லாம். சரி, அப்ப அடுத்த தடவை கனவு வந்து முதல் 3 நாள் வந்தீங்களா, அதுக்கப்புறம் ஏன் வரலன்னு கேளுங்க. அவங்க சொன்னது கூப்லர் ரோஸ் தியரி. அது இந்த எலிசபெத் கூப்லர் ரோஸ் அப்படிங்கிறவங்க ஒரு 5 பாயிண்ட் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டெனையல், இன்னொன்னு ஆங்கிரி. அவங்களுக்கு கோபம் வரும். அப்ப அந்த டிப்ரெஷன்ல ரொம்ப மன உளைச்சல்லே இருப்பாங்க. அவங்க நான்மா கூட தொடர்பு கூட நான் பேச முடியுமா அப்படிங்கறத அவங்க அப்படியே அதை நினைச்சிட்டே இருப்பாங்க. இதனாலதான் அவங்களுக்கு அந்த ஹலுசினேஷன் வருது. அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, 3 நாளுக்கு அப்புறம் வரல அப்படிங்கிற மாதிரி. அந்த 3 நாள் வரைக்கும் அவங்களுடைய மனசுல அந்த சைக்கலாஜிக்கலா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த தோற்றம் ஹலுசினேஷனா வந்திருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும். அந்த தம்பி என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஒரு பிரம்மன்னா எப்படி நீ போமா நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அவங்கள மாதிரி ஊருக்குள்ள நிறைய பேர் நிறைய கதை சொல்லுவாங்க. அந்த எல்லா கதைகளுமே அவங்க கதை வேற, ஆன்மா பாக்குறது வேற. அதாவது அவர் சொன்னதுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கிறேங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்ல மாட்டேங்கிறாயா. 20 வருஷத்துக்கு முன்பு ஒரு நபர் இறந்துறாரு. அவர் வச்சுட்டு போன டாக்குமெண்ட் எங்க இருக்குன்னு தெரியல. ஐயோ ஐயோ. அவங்க சார்ந்த நபர்கள் நம்ம கிட்ட வர்றாங்க, எங்க அப்பா எங்க வச்சுட்டு போனாரு தெரியல சாமி, நீங்க அதை ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? சரி வாங்க முயற்சி பண்ணி நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவங்க ஆத்மாவை பேச வைக்கலாம். ஏன் எப்படி பேசுவீங்க நீங்க? காளிகாம்பாள் பூஜை தாங்க. இந்த பூஜை அடிப்படையில அந்த ஆத்மாவை வேற ஒரு ஆண் மூலியமா இறக்கி வச்சு அவங்கள பேச வச்சு அந்த ரெக்கார்ட் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஊர்ல நிறைய பேர் இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்காங்க. இது கூட உங்களுக்கு தெரியாதா? அதே போல ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு பையன் வந்தா என்கிட்ட, அவனுக்கு திடீர்னு ஏதோ உடம்பெல்லாம் ஊரல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா எல்லாம் சுத்திட்டு வந்துட்டான். கடைசியில தொப்பூர் கணவாயில கொண்டு கட்டி போட்டாங்க. அங்கேயும் நிக்கல, திருப்பி இங்க இருந்து ஏர்வாடி தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்கேயும் கட்டி போட்டாங்க, சங்கிலாம் திருப்பி போயிட்டான். கடைசியில என்கிட்ட கூட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 2.5 வருஷமா படாத பாடு பட்டான் அந்த பையனை. 3 நாள்ல எழுப்பி அவனை குணப்படுத்தி விட்டோம். அவங்க அப்பாவோட ஆத்மா வச்சு. அந்த பையனுக்கு என்ன பிரச்சனை? ஒரு துஷ்ட சக்தியை ஏவி அந்த பையன் மேல பிரயோகம் பண்ணி பைத்தியம் முடிச்சு அறுவாள் எடுத்து எல்லாத்தையும் வெட்ட போடுறான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் அலறி போயிடுச்சு அந்த பக்கம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? நான் சரி பண்ணி கொடுத்து இப்ப நல்லா இருக்கு. அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு. ரொம்ப நாள் இந்த கதைகள் எல்லாம் கிராமத்துல இருக்குது. முழுக்க 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 இது கட்டுக்கதைகள். எனக்கு பழியா கோவம் வரும், அப்புறம் தூக்கி போட்டு நெஞ்சில மிச்சிடுவேன். சரிதானே? மெடிக்கல் அந்த பையன் எடுத்துருக்காங்க. தூக்க மருந்து 4 மருந்து அவனுக்கு போட்டுருக்காங்க. எல்லாத்தையும் உடச்சிருந்து வெளியே வந்துட்டான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சைக்காலஜி பிரகாரங்களே, ஏன் அந்த சைக்காலஜி டாக்டர் இன்ஜெக்ஷன் பண்றாரு, ஏன் அது கட்டுக்கு போடல? உடனே ஜூ மந்திரகாலின் போட்டு உடனே குணப்படுத்திட்டாரு. ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து என்கிட்ட வர சொல்லுங்க, நான் அதை ரெக்கார்டிங்க ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்கு. வாயா.
அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். யாரோ ஒரு ஆள் நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க வருவாங்க. அத நம்ம டீமும் வருவாங்க. சவாலுக்கு ரெடியா? டன் டன் முடியும். ஐயா வந்து இறந்த அவருடைய அப்பா கிட்ட பேசணும் விரும்புறாரு. அவர் உங்க இடத்துக்கு வந்துருவாரு. அத நீங்க பேசி பூர்த்தி செய்தீங்கன்னா இந்த சவால் நீங்கள் ஜெயித்ததாக அர்த்தம். முடியுமா? சோ ஈஸி. சோ இறந்தவர்களுடன் நான் பேசி காட்டுவேன் என்று நமது சவாலை ஏற்றுக்கொண்டவரின் ஊரான நாமக்கலுக்கு நமது குழு புறப்பட்டு சென்றது. மந்திரமே தெரியாம இப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியா இருக்கு. அரங்கில் சவால் விடுத்தவரும் அங்கு இணைந்து கொண்டார். இறந்தவரின் ஆன்மாவை வரவழைக்க தேவையான பூஜை பொருட்கள் ஏதும் ஏற்பாடு ஆகவில்லை என்று அவர் கைவிரித்தார். இல்லங்கய்யா, மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கையா. எவ்வளவு நேரம் ஆகும்? நேரமா? அது 4-5 நாள் ஆகுங்க. 4-5 நாளா? ஆமையா, இவன் வேற ஊட கரைச்சல் பண்ணி இருக்கிற மந்திரத்துல மறக்க வச்சுட்டான். பூஜா மெட்டீரியல் மட்டும் இல்லைங்க, அதான் உண்மை. அனைவரும் ஏமாற்றம் அடைந்தோம். ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி சொன்னா உடனே சொன்ன இடத்துக்கு சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? இப்போ நீங்க வந்து இவர் இறந்த ஒருத்தர்ட்ட அவங்ககிட்ட இருந்து எஸ் ஆர் நோ பதில் வாங்க முடியும். அத வந்து பர்சனல் சார்ட் சொல்றீங்க. சரி, நான் எஸ் ஆர் நோ. ஓகே, நான் ஒரு நிமிஷம் கேட்டுதான். நீங்க இறந்தவங்ககிட்ட பதில் கேட்டு சொல்லுவீங்கறீங்க. ஓகே, எஸ் ஆர் நோ. ஓகே, இவரோட இறந்த ஒருத்தருடைய பேரை சொல்றாரு. அவர்கிட்ட சில கேள்விக்கான பதிலை என்கிட்ட சொல்லிட்டாரு. இப்போ எப்படி கேப்பீங்க அத? இது பெண்டுலம் சொல்வாங்க சார். பார்க்கலாமா? பெண்டுலமா? எஸ். ஓகே, இது வந்து இப்படி ஆர்டர் வச்சு சொல்வீங்களோ? ஆமா சார். நீங்க இறந்தவங்களோட பேர் சார்? பேர் சுரேஷ். அவர்கிட்ட நீங்க கேட்க விரும்ப முதல் கேள்வி என்ன? அவரு சூசைட் பண்ணிக்கிட்டாரா? என்ன வசியம் பண்ணான்னு தெரியலையே. எஸ் சார். இரண்டாவது கேள்வி, அவருக்கு பொன் குழந்தை இருக்கா? இல்ல சார். பொன் குழந்தை இல்ல. மூணாவது கேள்வி சார், அவர் சென்னையா? சென்னையில சார். சென்னை இல்ல. எதை வச்சு நீங்க எஸ்ங்க பதில் வந்தீங்க? நம்மளோட மூச்சு விடுறது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 21,600 தடவை மூச்சு விடுறோம் சார். இதனால் தாங்கள் சொல்ல விரும்புவது பூமியோட சுழற்சி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 21,600 தடவை வந்து பூமி சுத்திட்டு இருக்கு சார். எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. அதுல வந்து அதுல இருந்து இடி விழும்போது நீங்க சொல்றீங்க, எனக்கு உண்மையான தெரியல. நீங்க சொல்றீங்க, நீங்க சயின்ஸ். நீங்களே சொல்லுங்க, எத்தனை கேள்விக்கு பதில் கரெக்டா பதில் சொன்னார்? ஒரு கேள்விக்கு தான் சார் பதில் சார் கரெக்டா சொன்னார். எந்த கேள்விக்கு சார்? அவருக்கு ஆண் குழந்தை தான் இருக்கு. அவர் இறந்தது ஆக்சிடென்ட் வழியாக, சூசைட் இல்ல. டம்மி பாவா. क्वेश्चन கேட்டனா, ஆன்சர் கேட்டனா இதுட்ட இயற்கையா இறந்தாரா செயற்கையா இறந்தாரா தான் கேட்டேன். நீங்க எல்லாம் உனக்கு கேட்டா அதுக்கு அவர் எப்படி பொறுப்பாக முடியும்? மியூசிக். அவருக்கு பெண் குழந்தை இருக்கான்னு கேட்டேன், இல்லன்னு சொல்லிட்டாரு. மூன்றாவது கேள்வி, அவர் சென்னை. அவரோட பூர்வீகமே சென்னை தான், வண்ணாரப்பேட்டை சார். சாவுல புளிய மொத்தம் சாவுல செத்த பையல. சார், நீங்க சூசைட்னா என்ன அர்த்தம்? தற்கொலை. இயற்கை மரணமா என்ன? கிட்டவா? இல்ல சார், நீங்க கேக்குற क्वेश्चन இப்படி கேட்டுக்கணும். இல்ல சார், ஒரு நிமிஷம் உட்காருங்க சார். இந்த ஏமாத்தெல்லாம் பண்ணக்கூடாது. क्वेश्चन சரியா இல்லனா அப்ப அவரே சொல்லிருக்கணும் क्वेश्चन தப்புன்னு. அப்ப எல்லாம் ஓகே சொல்லிட்டு இப்ப பேசுறது தப்பு. இது ஏமாத்து வேலை. நான் will not accept this. முதல்ல இந்த ஆட்டோ ரைட்டிங் முறைங்கிறது என்ன? ஒய்ஜாபோட ஒரு மெத்தட் இருக்கு, ஆட்டோ ரைட்டிங். மூணாவது மெத்தட் டிரான்ஸ். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. ஆட்டோ ரைட்டிங்ல வந்து என்னோட குருநாதர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வருவாரு. சூப்பர் பா. थैंक यू. அம்மா, என்னது அது? இங்க பண்ண முடியுமா? இப்போ இங்க அந்த இடத்துல வந்து வர மாட்டாரு. முதல்ல நீங்க டீம்ட்ட பேசும்போது பண்ண முடியும் தானே சொன்னீங்க. இப்ப பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. ஒரு கேம் விளையாண்டா ஃபேரா விளையாடணும். இங்க பண்ண முடியும்னு சொல்ல போய் தான் நோட்டை உங்ககிட்ட இப்ப கொடுத்து விட்டாங்க. பண்ண முடியும், ஆனா இந்த இடத்துல பண்ண முடியாது. நீங்க வீட்ல போய் பண்ண முடியாது, எதுக்கு நோட்டை உங்ககிட்ட கொடுக்குறாங்க? இப்போ நீங்கள் முதலில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்ப இல்லங்கிறீங்க. மெயின் வந்து நம்பிக்கை தான் முக்கியம். முதல்ல நம்பிக்கை முக்கியம் இல்ல, உண்மை பேசுறது முக்கியம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. என்ன கேள்வி கேட்கணும்? என் கிளாஸ்மேட் ஒரு பையன் இறந்துட்டான். அவங்க ஏன் அவ்வளவு சீக்கிரம் போனாங்கிறது எனக்கு ஒரு கேள்வி இருக்கும். தேங்காய் மேல உட்காரணுமா? ஆமா. அரவிந்தியா கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து ஒரே ஒரு சுத்து. இல்ல வரல. வரலன்னா உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட பேச விரும்பல, கோச்சிக்கிட்டாப்ல. அவங்க ஓ, நீங்க சவால் முடிக்கிறதா இல்ல, வேற யார் வராமா? நீங்க பொதுவான ஒரு மனிதரை நீங்க கூட்டு பண்ணுங்க சார். நீங்க யாருக்கு क्वेश्चन கேக்குறீங்க? அப்பா. உங்க அப்பாவோட உடம்புல என்ன பிரச்சனை இருந்துச்சு? கை கால் வராம இருந்தாரு. பிளாக் மேஜிக்கால இறந்திருக்கீங்க அப்படின்னா ஸ்பீடா போய் இறக்கி விடுங்க. கிறுட்டு போய் விழுகு.
ஏமாத்துறாங்க, பச்சை ஏமாத்துறாங்க, எல்லாம் கும்பலா பார்த்து கை தட்டுறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீங்க வாங்க சார், நீங்க வாங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க வாங்க பிரதர், நீங்க வாங்க. சொல்லுங்க, அவர் பேர் சொல்லுங்க. ராஜகோபால். அவர் எப்ப இருந்தாரு? அத சரக்கு அடிக்க போனாரு, பைக் ஆக்சிடென்ட்ல உங்களோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்கன்னா இவரை ஒரு ரவுண்ட் மட்டும் சுத்தி இறக்கி விடுங்க. சரி, இது நீங்க சுத்த வேணாம். கிஸ்கிந்தாவா? இல்ல, நீங்க தான் ஆடிட்டு இருக்கீங்க. எப்படி தெரியுமா மேடம், நீங்க பண்ணது? அவங்க அங்க இல்ல, நீங்க அவங்க அங்க எந்திரிச்சீங்க. இல்ல தான் மேடம். எந்திரிங்க. எல்லாம் உட்கார்ந்துட்டு இவங்க அதை பார்த்தாங்க, சரியா அந்த ரொட்டேட் ஆகலனவே எஸ்கேப் ஆகுறாங்க பாருங்க. இவங்களோட வேலையே தான் சார். அத பாக்குற தைரியமும் தெம்பும் உங்களுக்கு தான். நீங்களே போய் பாருங்க.